சிவனடியார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மார்களில் மிகவும் முக்கியமானவர். இறைவனுக்கு தன் கண்களையே பிடுங்கி வழங்கியதால் கண்ணப்பன் என்று பெயர் பெற்ற இவரது வரலாறு பக்தியின் உச்சத்தை காட்டுவதாகும். பிறப்பும் வளர்ப்பும் பெயர் திண்ணன். ஊர் பொத்தப்பி, ஆந்திர மாநிலத்தின் காளஹஸ்திக்கு அருகிலுள்ள மலைப்பகுதி. குலம் வேடுவ குலம். வேடர் தலைவன் நாகனுக்கும் தத்தைக்கும் மகனாக பிறந்தார். தொழில் வேட்டையாடுதல். திண்ணன் மிகச்சிறந்த வில்லாற்றல் கொண்டவர். 2. காளஹஸ்தி நாதரை சந்தித்தல். ஒருமுறை வேட்டைக்குச் சென்ற திண்ணன் காளஹஸ்தி மலையில் குடிகொண்டிருந்த கொடுமித்தேவர் சிவபெருமான் லிங்கத்தை கண்டார். அந்த லிங்கத்தை கண்ட மாத்திரத்திலேயே அவருக்குள் ஈடு இணையற்ற பக்தி பிறந்தது. செருப்புக்கால் அடியார் சென்னிமிசை திளைப்ப. வாய்க்கலசம் ஆட்டி. மலையில் தனியாக இருக்கும் இறைவனுக்கு பசியாக இருக்குமே என்று வருந்திய திண்ணன் அவருக்கு உணவு படைக்க துணிந்தார். 3. வித்தியாசமான வழிபாடு. திண்ணனின் வழிபாடு சாஸ்திரங்களுக்கு உட்பட்டது அல்ல, ஆனால் அது தூய்மையான அன்பால் ஆனது. அபிஷேகம். ஆற்று நீரை தன் வாயில் நிரப்பிக் கொண்டு வந்து லிங்கத்தின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்தார். அலங்காரம். தன் தலையில் சூடியிருந்த காட்டு மலர்களைச் சூட்டி அழகு பார்த்தார். நிவேதனம். தான் வேட்டையாடிய பன்றி இறைச்சியை தானே சுவைத்து பார்த்து எது சுவையாக இருக்கிறதோ அதை மட்டும் இறைவனுக்கு படைத்தார். தூய்மை. கைகளில் வில்லும் அம்பும் இருந்ததால் லிங்கத்தின் மேலிருந்த பழைய பூக்களை தனது செருப்பு அணிந்த காலால் தள்ளி சுத்தப்படுத்தினார். 4. சிவகோசரியாரின் வருத்தம். அந்த கோயிலில் முறையாக பூசை செய்யும் சிவகோசரியார் என்னும் முனிவர் தினமும் கோயிலில் இறைச்சி இருப்பதையும் அசுத்தமாக இருப்பதையும் கண்டு மனம் வருந்தினார். இறைவனிடம் முறையிட்டார். திண்ணனின் அன்பை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் முனிவரை ஒரு மறைவிடத்தில் ஒளிந்திருந்து நடப்பவற்றை பார்க்கச் சொன்னார். 5. கண்களை கொடுத்த கண்ணப்பன். திண்ணன் வழக்கம் போல வழிபாட்டிற்கு வந்தபோது சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். லிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்தது. பதறிப்போன திண்ணன் மூலிகைகளை போட்டு பார்த்தார். இரத்தம் நிற்கவில்லை. உடனே ஊனுக்கு ஊன் என்ற பழமொழிப்படி தனது அம்பால் தன்னுடைய ஒரு கண்ணை தோண்டி எடுத்து லிங்கத்தின் கண்ணில் வைத்தார். இரத்தம் நின்றது. அடுத்த நிமிடம் லிங்கத்தின் மறு கண்ணிலும் இரத்தம் வடியத் தொடங்கியது. சற்றும் தயங்காத திண்ணன் தனது மற்றொரு கண்ணையும் தோண்ட முடிவெடுத்தார். ஆனால் 2 கண்களும் இல்லையென்றால் அடையாளம் தெரியாது என்பதால் லிங்கத்தின் கண் இருக்கும் இடத்தை குறிப்பதாக தனது இடது காலை அந்த இடத்தில் ஊன்றிக்கொண்டு தனது 2வது கண்ணை தோண்டத் தொடங்கினார். 6. கண்ணப்பன் என பெயர் பெறுதல். திண்ணனின் தியாகத்தைக் கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு திண்ணனின் கையை பிடித்து தடுத்தார். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, என் அன்பு மகனே நில்லு என்று 3 முறை கூறி தடுத்தார். அவருக்கு கண்பார்வையை மீண்டும் அளித்து தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். அன்று முதல் திண்ணன் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டார். குறிப்பு: கண்ணப்ப நாயனாரின் பக்தி விதிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டவே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளார். கண்ணப்ப நாயனாரின் பக்தி என்பது உலகியல் விதிகளுக்கும் ஆகம விதிகளுக்கும் அப்பாற்பட்ட தூய அன்பு மட்டுமே சார்ந்தது. இதனை பெரிய புராணமும் பிற ஆன்மீக நூல்களும் மரக்கருணை அல்லது அன்பின் பித்து என்று போற்றுகின்றன. அவரது பக்தியின் சிறப்பம்சங்களை இப்படி வகைப்படுத்தலாம். 1. கள்ளமற்ற குழந்தைத்தனமான அன்பு. திண்ணன் கண்ணப்பன் ஒரு வேடர் குலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு முறையான மந்திரங்களோ பூசை விதிகளோ தெரியாது. காட்டில் ஒரு தந்தை தன் குழந்தையை பராமரிப்பது போல இறைவனை அவர் பராமரித்தார். மலையில் தனியாக இருக்கும் இறைவனுக்கு பசிக்குமே, பயமாக இருக்குமே என்று அவர் கவலைப்பட்டது ஒரு தாயின் உள்ளத்திற்கு இணையானது. 2. தன்னலமில்லாத தியாகம். பக்தி என்பது பொதுவாக இறைவனிடம் எதையாவது வேண்டுவதாக இருக்கும். ஆனால் கண்ணப்பனோ இறைவனின் கண்ணில் இரத்தம் வருவதைக் கண்டதும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் கண்ணை பிடுங்கி வைத்தார். உடல் உணர்வற்று போதல். தன் கண்ணை தோண்டும்போது ஏற்படும் வலி அவருக்கு தெரியவில்லை. இறைவனின் வலி மட்டுமே அவருக்கு பெரியதாக தெரிந்தது. இது பக்தியின் உச்சகட்ட நிலையான தன்னை மறத்தலாகும். 3. விதிமுறைகளை தாண்டிய பக்தி. சிவகோசரியார் ஆகம விதிப்படி பூசை செய்தவர். ஆனால் திண்ணனோ வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தார். தலையில் இருந்த பூக்களால் அர்ச்சனை செய்தார். சுவைத்து பார்த்த எச்சில் ஊனை உணவாக படைத்தார். இறைவன் செருப்பு காலால் தள்ளுவதையும் வாயால் உமிழ்வதையும் அசுத்தமாக கருதவில்லை. ஏனெனில் திண்ணன் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் இறைவன் பசியோடு இருப்பான் என்கிற ஆழ்ந்த அன்பு மட்டுமே இருந்தது. 4. நம்பிக்கையின் வெளிப்பாடு. கண்ணுக்கு கண் வைத்தால் குணமாகும் என்ற அவரது எளிய அறிவு மிகச்சிறந்த மருத்துவமாக மாறியது. 2வது கண்ணையும் தோண்ட முயலும்போது அடையாளம் தெரியாது என்பதற்காக தன் காலை லிங்கத்தின் மீது வைத்தது பக்தியில் அவர் அடைந்த உரிமையை காட்டுகிறது. 5. சான்றோர்களின் பாராட்டு. கண்ணப்பரின் பக்தியை விளக்கச் சிறந்த மேற்கோள் இது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். மாணிக்கவாசகர். இதன் பொருள், கண்ணப்பருக்கு இணையான ஒரு அன்பு எங்கும் இல்லை என்பதை உணர்ந்த பிறகு அந்த அன்பை என்னிடமில்லையே என்று மாணிக்கவாசகர் வியந்து பாடுகிறார்.
சுருக்கமாகச் சொன்னால் கண்ணப்பனின் பக்தி என்பது அறிவு சார்ந்ததல்ல, அது உணர்வு சார்ந்தது. இறைவன் எதை எதிர்பார்க்கிறான் என்பதற்குச் சிறந்த உதாரணமாக கண்ணப்ப நாயனார் திகழ்கிறார்.